பீகாரினுடைய ஹீரோவா செயல்பட்ட பரத் திவாரனுடைய என்கவுண்டர் பத்தி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா என்கவுண்டர் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்றது நமக்கு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். அவருடைய என்கவுண்டர் பத்தி 2 தரப்பா சொல்லப்படுது. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா, போலீஸ்னுடைய வெர்ஷன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பெற்றோர்களும், அங்க இருக்கிற பொதுமக்களுடைய வெர்ஷன் சொல்லிட்டு 2 தரப்புல வேறு கருத்துக்கள சொல்றாங்க. போலீசாருடைய வெர்ஷன், அதாவது போலீசார் தரப்புல என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பரத் திவாரி கையில துப்பாக்கியுடன் சுற்றித் திரிவதாகவும், பொதுமக்களை அச்சுறுத்துவதாகவும் ஜூன் 17 காலை 9 மணிக்கு போலீசாருக்கு தகவல் கிடைச்சிருக்கு. போலீசார் மற்றும் சிறப்பு படை வீரர்கள் எல்லாமே அவரை சரணடைய கேட்டிருக்காங்க. ஆனா அவர் தொடர்ந்து போலீசாரை நோக்கி கன்னை வச்சு காமிச்சு சுட்டுட்டு இருக்காரு. ஸோ பொதுமக்கள் மற்றும் போலீசாருடைய பாதுகாப்பிற்காக புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டுகளை அணிந்த போலீசார் அவரை நெருங்கியிருக்காங்க. அப்போது அவரும் சுட தற்காப்புக்காக போலீசார் அவரை சுட்டிருக்காங்க. இதுல அவர் கால்களில் குண்டுகள் பாய்ஞ்சு காயமடைஞ்சிருக்கிறனால அவர் பாட்னா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்காரு. இதுதான் போலீசார் தரப்புல இருந்து நமக்கு கிடைச்ச பதில். இதுவே குடும்பத்தினர் மற்றும் சமூக வலைதள ஆதாரங்கள் எல்லாமே என்ன சொல்றதுன்னு பார்த்தீங்கன்னா, பரத் திவாரி அந்த சம்பவத்தை தனது Facebook அக்கவுண்ட்ல நேரலையா ஒளிபரப்பு கொண்டிருந்தார். அதாவது Facebookல லைவ் பண்ணிட்டு இருந்தாரு. அதில் அவர் தன்னுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றினால் ஆயுதத்தை கீழே போட தயார் என்று பேசுவதும் பதிவாகி இருக்கு. இந்த வீடியோவினுடைய முதல்ல அவர் தனது துப்பாக்கியை தரையில் வீசிவிட்டு சரணடைவது போன்ற காட்சிகளுமே இருக்கு. அவர் ஆயுதத்தை கீழே போட்டுவிட்டு நிபந்தனையின்றி சரணடைந்த பிறகும் போலீசார் அவரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதாகவும் குடும்பத்தினரும் கிராம மக்களும் குற்றம் சாட்டுகிறார்கள். அவருடைய கால்கள் மற்றும் தொடையில 4 குண்டுகள் பாய்ந்திருக்கிறதாகவும் கூறப்படுது. முக்கியமான சந்தேகங்கள் என்னன்னா, போலீசார் முதலில் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. அடுத்த நாள் சுட்டு தற்காத்து கொண்டோம் அப்படின்னு அறிக்கை மாற்றுறது பெரும் சர்ச்சை உண்டாயிருக்கு. ஸோ இந்த சம்பவத்துல போலீசாரின் செயல்பாடுகள் குறித்து பல தரப்பிலும் சந்தேகம் எழுந்ததால பீகார் அரசு ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில ஒரு உயர்மட்ட நீதி விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க. இந்த சம்பவத்துல நேரடியா சம்பந்தப்பட்ட சப் இன்ஸ்பெக்டர் உட்பட 4 காவல்துறை அதிகாரிகள் ஏற்கனவே இடைநீக்கம் செஞ்சிருக்காங்க. அதாவது சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த விவகாரம் தற்போது உச்சநீதிமன்றம் வரை சென்றிருக்கு. சிபிஐ விசாரணை கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அதே சமயம் போராட்டக்காரர்கள் மற்றும் பரத் திவாரனுடைய குடும்பத்தினர் மீது போலீசார் 3 எஃப்ஐஆர் பதிவு செஞ்சிருக்காங்க. சுருக்கமா சொன்னா, சரணடைந்த ஒருவர் ஏன் போலீசார் சுட வேணும் அப்படிங்கிறது தான் இப்ப இருக்கிற அங்க இருக்கிற போராட்டக்காரர்களா இருக்கட்டும், அரசியல்வாதிகளுக்கு மத்தியில மிகப்பெரிய சர்ச்சை எழுப்பியிருக்கு. ஸோ பாரத் திவாரி அவர்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அப்படின்ற சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மேலும் அப்டேட்ஸ்க்கு தீப்தி எக்ஸ்ப்ளோரரை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.